உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 2/11/2015 கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஏகாதசி திதி பகல் 1:06 வரை, பின்பு துவாதசி. உத்திரட்டாதி நட்சத்திரமானது பகல் 12 மணி வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, எதிலும் வெளிப்படையாக மனம் திறந்து பேசும் இயல்பு கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் என்றாலும், 8இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, கவர்ச்சியாக பேசும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சாதகமான பலன்களை அடைவீர்கள். கூட்டாளிகளால் அனுகூலமான பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, கடினமான வேலையை கூட சுலபமாக முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் அமையப்பெற்று 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி மன அமைதி ஏற்படும். கடக ராசி நேயர்களே, எதிலும் திறமையாக செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு செவ்வாயானவர் 3இலும் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நிதானமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 2இல் செவ்வாய், 4இல் சூரியன், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்று முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, மற்றவர்கள் மனது புண்படாதவாறு இனிமையாக பேசும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் புதனும் 7ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். உற்றார் உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட முழுமையாக விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உள்ளது.